ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸில் வந்துட்டு ஆரி ஒர்க் நான் வந்து போட போகிறேன். அதுக்கு வந்து ப்ளவுஸ் துணியை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் கட் பண்ணாமல். அதை எடுத்து நான் வந்துட்டு ஜாக்கெட் எடுத்து எங்கள் அம்மாவுடைய ப்ளவுஸு அதை எடுத்து நான் வந்துட்டு அளவு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு கீழே இறக்கி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் பக்கம், ஹேண்ட் பக்கம் எல்லா பக்கமும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க கொஞ்சம் விட்டாலும். இப்போ நான் வந்துட்டு அதை வந்துட்டு திறந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டார்க்காக சாக் பீஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து அதை திறந்து விட்டுட்டு இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டோம்னா அதோட அச்சு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு சைடு கிடக்கும். கொஞ்சம் அமுக்கி விட்டு அது மேலே டேப் பண்ணணும் 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா அந்த அச்சு அப்படியே அங்கிட்டு ஒட்டிக்கும். வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு மேலே லைட்டாக சாக் பீஸ் போட்டு கொஞ்சம் டார்க் ஆக்கி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டை தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் நான் எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவோட ப்ளவுஸோடைய அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டேன். ஹேண்டு பார்த்திங்கன்னா 14 இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு லென்த்து எடுத்துக்கிட்டு குறிச்சிக்கிட்டேன். சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். 1லேருந்து 14 முடியும். ஃபஸ்ட்டு அதே பக்கம் தானே இன்னொரு பக்கமும் இருக்குன்னு சொல்லிட்டு அதே எடுத்து இன்னொரு பக்கமும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக 14 மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஹைட்டு நம்ம திரும்பல மேலக்கு ஹைட்டு அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 7.5 இருந்துச்சு. அதே நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே பக்கம் அந்த அக்கிள் சைடு பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. அதையும் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டோன்னா நமக்கு வந்துட்டு கை ஷேப்பில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதே நம்ம வந்துட்டு இந்த பக்கம் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஹேண்ட் அப்படியே கிடச்சிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் எடுத்துருக்கிறேன். ஃப்ரேம் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். மேலே ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு உங்களுக்கு தான் தெரியுமில்ல இது ஃப்ரேமு அதை வச்சுட்டு நல்லா வந்துட்டு டைட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன் இவ்வளோ வேகமாக போடுறேன்னா சில பேருக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு கோவமாக இருக்கும், என்ன இது நைன்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்குன்னு. அதனால தான் நான் வந்துட்டு வேகமாக வந்துட்டு போடுறேன். அது புரியலாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி மெல்லமாக ஒரு வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெயின் ஸ்டிச்சு தான் எல்லாேருக்கும் தெரியும்ல, அதை வந்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்டெயின் ஸ்டிச் வந்துட்டு ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட்டிங்கும் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். 2 பக்கமும் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியும். 3 ஸ்டிச்சு நான் வந்துட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த நூலில் கோர்த்து அதில் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் டைட்டாக கிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும். நம்ம லூஸாக இப்போ பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சுருக்கம் இருக்கம்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். வச்சு பார்த்திங்கன்னா போட்டுட்டு முடிச்சு போட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் அதை எடுத்து நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா 7000 க்ளூவை விட நமக்கு வந்துட்டு இந்த ஃபெவிபான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கனால நான் ஃபெவிபான் நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை சுற்றி நான் வந்துட்டு சுகர் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். குண்டன் ஸ்டோன் சுற்றியும் நான் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஃபுல்லாக நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். நான் வந்துட்டு போட்டேன். ஃபுல்லாக அவங்களுக்கு போட்டுட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு 4 பீட்ஸ் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வெள்ளையே நான் வந்துட்டு சுகர் பீட்ஸை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு லேயர் மாதிரி முன்னாடி ஒரு லேயர் பின்னாடி ஒரு லேயர் நடுவில் வந்துட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் மாதிரி அதை போட்டுட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் நான் போட்டு நான் சுகர் பீட்ஸை வச்சு நான் வந்துட்டு டிசைன் பண்ணி நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் சுகர் பீட்ஸை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போட்டுக்கிட்டேன், நிறையா போட்டுக்கிட்டேன். ஒரு 2-3 கோட்டிங் நான் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அவங்களை பார்த்தாலே தெரியும் உள்ளே போகிற மாதிரி லுக்காக தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு அவ்வளோதான் நம்ம கண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் எங்கெங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் ஊற்றணும் அப்படின்னு. அதேமாதிரி குந்தன் ஸ்டோன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு
கம்மை ஒட்டி நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் தள்ளியே ஒட்டிக்கோங்க. எனக்கு வந்து எப்படி தோணுதோ அப்படி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ பக்கத்துலனாலும் ஒட்டிக்கோங்க, தூரமாகவும் ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு அப்படி ஒட்டிக்கிறேன். நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்கு மேலேயே நான் வந்துட்டு ஃப்ரேம் போட்டுக்கிறேன். எல்லோரும் வந்துட்டு ஸ்டோன் மேலே போடுறீங்க, ஸ்டோன் எதுவும் ஆயிடும், அப்போல்லாம் எதுவும் ஆகாது. நான் எல்லா ப்ளவுஸுக்கும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு எதுவும் ஆனதில்லை, கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளக்கா பண்ண மாதிரி தான் நம்ம வெளியிலையும் பண்ணுறோம். அது ஃபுல்லாக வந்துட்டு போட்டு நான் எடுத்துக்கோங்க, பார்த்தா தெரியும், அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் டிசைன் வந்துட்டு ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். சென்டிமீட்டர் இல்லை, ஸ்கேலில் அந்த பக்கம் இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலே கை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோடு விட்டு நம்ம ஸ்லாண்டிங்காக போடணும், சைடாக போடணும், ஒவ்வொரு கோடு விட்டு 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 போடணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்துட்டு பார்க்க லுக்காகவே அழகாகவே இருக்கும். இந்த பக்கமும் நான் அப்படியே போட்டு விட்டுக்கிட்டேன். ஓகே, இதோடைய பார்ட் 2 வந்துட்டு நாளைக்கு வரும். ஹேண்ட் டிசைனோட பார்ட் 2 வந்துட்டு நாளைக்கு வரும். ஓகே, டாட்டா, பாய் பாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாய். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாய்.